நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அதோடைய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்பிக்கை கொள்ள போகிறோம். ஆமே, நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம், அதோடைய பிரதிபலன் ஏன் வரலன்னு நினைக்கக்கூடாது. அது வருகிற பொழுது அது வித்தியாசமாக வரும். ஆமாவே இல்லையா? ஸோ அதுபோல் ஒரு காரியத்தை தான் எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2 எடுத்து வாசிங்க. யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அந்த ராத்திரியிலே வராதபடியினால எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜ சமூகத்தில் அப்ப நாட்கள் என்ன செய்வாங்க, சில காரியங்களை என்ன செய்வாங்க, ரெக்கார்ட்ஸ்களை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. சரியா? இன்றைக்கும் கூட முதலமைச்சரோ முக்கியமானவங்க என்ன செய்வாங்க, சில ரெக்கார்ட் வீட்டில் கொண்டு போய் வைப்பாங்க. இல்லாட்டி அதுகளை எடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வர்ற நேரம் என்ன செய்வாங்க. இப்போ நீங்கள் கூட இந்த எக்ஸாம் எழுதுனீங்க, கலாத்தியரா எது கடைசி எழுதுனீங்க, எபேசியரா எது எழுதியிருக்கீங்க, கலாத்தியர் தானே. இன்னும் பார்க்கவே இல்லை, அது பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் தான், அதை உட்காந்து பார்க்கணும். அடுத்தது நம்முடைய சிஸ்டமும் வேலை செய்யல, ஒரு புது சிஸ்டம் வாங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருஷத்தில் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்காதீங்க. நாம் நேரடியாகவே நான் எக்ஸாம் வைப்பேன். சரி? ஆகவே அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு என்ன வரலையா, நித்திரை வராதபடிக்கு. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு நன்மை செய்கிறவருக்கு நித்திரை வராதபடிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஆமாவே இல்லையா? அதுதான் நீங்க நாங்கள் பார்க்கிறோமா, நித்திரை வராதபடினாலே. இப்போ நமக்கு நித்திரை வராட்டி என்ன செய்வோம்? இந்த காலத்து இந்த யுகம் செல்போன் பார்த்து தான் ஆமாம் தூக்கத்தை ஏற்படுத்துவோம். ஆமாம். ஆனால் இங்கே கால வர்த்தமானங்கள். ஆமாம் அப்படின்னா என்னது, அந்த ரெக்கார்ட் வந்து ஆமை அந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள், ஆரம்பத்தில் இருந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இப்போ தூண்டுறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏதோ ஒரு நன்மையை செய்யும்படியாக என்ன செய்கிறார், அவன் உள்ளத்திலே தூண்டுகிறார். நம்மவே இல்லையா? அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஆமே பார்க்குறோம். நடவடிக்கை புத்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது வாசிக்கப்பட்டது. அப்போ அங்கே சொல்லுகிறார், அது கொண்டு வாங்க. எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் என் மனசுக்கு எதுவும் இருக்குது, சில காரியங்கள் அது என்று ஒன்று எனக்கு என்ன செய்யணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துருச்சு, மனசுக்குள்ளே வந்துருச்சு. சரியா? இந்த எஸ்தர் புத்தகம் எல்லாருக்கும் தெரியும், நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அதிலிருந்து உங்களுக்கு சில காரியத்தை நான் உங்களோட என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது வாசற்காவல்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதை வாசித்தான். சொல்லுங்க, எப்பயோ நடந்த ஒரு சம்பவம். ஆமென். இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்நாட்களிலே அங்கே என்ன நடக்கிறது, யூதர்களுக்கு விரோதமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கப்படுகிறது. அதற்காக பிளானிங் நடக்கிறது. ஏன் மொர்தெகாய்க்கு என்னது தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவுக்கு ஒரு பிரச்சனை அங்கு போய்கொண்டிருக்கிறது. யூதர்கள் அழிக்க வேண்டும், யூத சமுதாயங்கள் அழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது தேவன் என்ன செய்கிறார், ஒரு பழைய காரியத்தை நினைப்பு ஊட்டுகிறார் ராஜாவுக்கு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தினார். ஏதோ ஒன்று, ஒரு பழைய காரியம் ஏதோ ஒன்று நீங்கள் செய்த நன்மைகள் நீங்களே மறந்துருப்பீங்க. ஆமை மொர்தெகாய் என்ன செய்திருப்பாரு, அதை மறந்துட்டார். அதை பற்றி அவருக்கு நினைவே இல்லை. ஆனால் அது ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை நீங்கள் செய்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுதினமும் செய்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஞாபக புத்தகத்தில் வெள்ளிக்கிழமை வந்து இந்த இடத்துல கதறி ஜெபிப்பது, காலை மாலை ஜெபிப்பது, ஆன்லைனில் ஜெபிப்பது, இப்படி பல மற்றவர்களுக்காக செய்கிற ஆமே பாடுகள் மத்தியில், வேதனையின் மத்தியில் இந்த ஊழியங்கள் எல்லாம் தலைமை தாங்கி செய்து கொண்டிருக்கிற உங்களை குறித்ததான ஒரு ரெக்கார்ட் என்ன செய்யும், ஆண்டவர் எழுதி கொண்டே இருப்பார். ஆமாவே இல்லையா? அப்போ எழுதி அதை என்ன செய்வான், ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கிற நேரம் அது வாசிக்கப்படுகிறது. அது வாசிக்காமல் இருந்திருந்தால் சம்பவம் மாறி இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆனால் வாசிக்கிறோம். அதை குறித்து நாங்கள் வாசிப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். வாசிங்கள் 21 வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களிலே உட்கார்ந்து இருக்கிறார். பெரிய போஸ்ட் எல்லாம் இல்லை,
அவர் சாதாரண ஒரு செக்யூரிட்டி மாதிரிக்கு, செக்யூரிட்டியோ ஆமாம் மாதிரிக்கு என்ன செய்யறார், பெரிய பதவியெல்லாம் இல்லை. வேறு தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் வந்த யூதர்கள் அந்நாட்களிலே ஆமை பிடிக்கப்பட்டு வந்தவர்களும் கொண்டு வரப்பட்டவர்களும் இருக்கிற காலத்திலே மற்றவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சில மாத்திரம் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இவனுக்கு ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது. பெரிய உத்தியோகம் அல்ல, ஒரு சாதாரண உத்தியோகத்தில் இருக்கிறான். நீங்களும் சாதாரண உத்தியோகமோ சாதாரண வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். அந்த வேலையில் அவன் யார், அந்த ராஜா யார், பாபிலோன் ராஜா தானே, அவனுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னன்னு திரும்பி பார்க்காம போகக்கூடாது. ஒருத்தர் விழுந்து கிடந்தா போய் என்ன செய்யணும், அவர்களை பார்க்கணும், அவர்களை தூக்கி விடணும், தண்ணி கொடுக்கணும். ஆமாம் இல்லையா? அப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. நாமே 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவம். அப்போ இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 21 வசனம் சொல்லுது, அந்த நாட்களில் உட்கார்ந்து இருக்கிறான். வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரோசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். ராஜாவை கொலை செய்வதற்கு என்ன செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். சரியா? 2 பேர் பேசுறாங்க. ராஜாவை என்ன செய்யணும், தூக்கிடுவோம். அம்மாவே இல்லையா? எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அந்த வட்டாரங்கள் இருக்கிறவங்க அப்படிதான் செய்வாங்க இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை அவன் செய்யணும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சரியா? இந்த காரியம் ஐயோ மொர்தெகாய்க்கு வந்தானா வராட்டேனா அவன் சாதாரணமாக பார்த்துட்டு என்ன செய்யலாம், பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னது, ஊழியத்தின் பொறுப்பு. தவறான ஒரு காரியம் சபைக்குள் வருகிற பொழுது அமைதியாக இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், அதை உடனே என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும், சபைக்கு அறிவிக்க வேண்டும். சபையில் இருக்கிற பிள்ளைகளோ சபையில் இருக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒன்று வந்தால் என்ன செஞ்சிடணும், நான் சாதாரணமாக நான் நிற்கிறேன், நான் பாய் போடுறேன், நான் டேர் போடுறேன், எனக்கு அதுக்கும் அவசியம் இல்லை, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வான்னு சொல்லக்கூடாது. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினாலே, அவன் யாரு, யூதன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். ஆமே, மற்றவர்கள் தவறான காரியங்கள் செய்கிற பொழுது அதை சுட்டி காட்டுகிறவன். நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள், நீங்க என்ன செய்ய வேண்டும், தவறு செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், சுட்டி காட்டுகளாக இருக்கணும். அந்த ஆபத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வர பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, என் பேரை அழிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமா இல்லையா? அதுதான் நீங்க பார்க்கணும். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். உடனே என்ன செய்யணும், எஸ்தருக்கு சொல்றான், நடக்க போகுது, உன்னோட புருஷனுக்கு என்ன நடக்க போகுது, ராஜாவுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு ஆபத்து ஒன்று வருது. ஆமா இல்லையா? அந்த நேரம் என்ன செய்யணும், அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், உங்களை காப்பாற்ற வேண்டும். சரியா? அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்கிறார், அவர்களை கொண்டு என்ன செய்கிறார், அந்த ராஜ்யத்தை கட்டும்படிக்கு ஒரு ஆமீன் சொல்லு. ராஜ்யத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். ஆமா இல்லையா? ஆனால் என்ன செய்கிறார், அவன் சொந்த ஜனங்களே அவனை என்ன செய்கிறார்கள், இன்னைக்கு பாட்டு பாடின மாதிரிக்கு சொந்த ஜனங்களே நம்ம புகழ்வார்கள், அவர்களே நம்மளை எதிர்த்து நிற்பாங்க. நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, குழி தோண்டுவாங்க. என்ன செய்வாங்க, குழி தோண்டுவாங்க. ஆமாம் இல்லையா? அது மாதிரி ராஜாவாக இருக்கிறான், பார்க்குறான், வர்றாங்க போகிறாங்க, வசதிகள் இருக்குது, எல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு இப்போ வந்துருச்சு, நம்ம இப்படியே தானே கிடக்கணும், இப்படியே தானே இருக்கணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ வசதியாக வந்துட்டாங்க, வாய்ப்பு வந்துருச்சு, உங்களை என்ன செய்யக்கூடாது, தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நினைச்சாலே போதும். அதுவே ஒரு ஜபமாக இருக்கும். வெளியில் நல்ல ஜபம் பண்ணால் உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்க, அதனால் கவனமாக இருக்கும். சிஸ்டர் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன ஜபம்னு தெரியாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறீங்க அப்படின்னோடனே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், எதுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போவே எனக்கு தெரியும், அதான் சிஸ்டர் உங்கள்கிட்ட சொன்னாங்க, இதுக்காக எனக்கு ஜெபிக்க சொல்லிங்க. இந்த காரியம் வந்ததினால் அதை மறைக்கவில்லை, தெரியவில்லை, எனக்கு தெரியாது, இதுக்கு சம்பந்தமே இல்லை, அது ராஜாவோட போகட்டும் அப்படி அல்ல. என்ன செய்யறான், உடனே அறிவிக்கிறான். ராமேன் சொல்லு. ஆமீன். ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது ஏதாச்சும் நினைச்சிட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டு கேள்விப்பட்டு என்ன செஞ்சிடணும், உடனே அறிவிச்சிடணும். சிஸ்டர் கவனமாயிருங்க, நீங்கள் அவங்களோட பழகுறீங்க, ஆனால் அவங்க பழகுற விதம் வேறு, உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, கைகூட பார்க்குறாங்கன்னா என்னது, உங்களை தந்திரமாக உங்களை பெரிய ஒரு இதுக்குள்ளே தள்ளி விட பார்க்குறாங்க. அதனால நீங்கள் அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குணமாக இருக்கிறது. ஆவிக்குரிய சபைக்கு வர்றது நீங்கள் இன்றைக்கி எத்தனை ஸ்டடி நமக்கு சும்மா மொர்தெகாயை பற்றி பேசின அப்படின்னா நாம் எப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கதை.
எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். எஸ்தர் என்ன செய்றாங்க? என்ன சொல்றாங்க? அவன் பெயரை. ஆமென். ஆமா, அப்போ உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டா என்ன செஞ்சிடணும்? அந்த பெயரை என்ன செய்யணும்? ஆமா ஆமா. அப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறானே என்ன செய்யணும்? இவங்க அந்த கிஃப்டை வாங்கி கொடுத்தாங்க சிஸ்டர், இந்த பிரதர் இந்த உதவி செஞ்சாங்க அப்படின்னு அந்த பேரை என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட வேண்டும். வாங்கிட்டு நான் கொடுக்குறேன் சிஸ்டர் அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்து செய்யக்கூடாது. பிரதர் என்ன செய்யக்கூடாது? நம்ம பேரை அங்கே போடக்கூடாது. அந்த பேர் என்ன செய்யப்படுகிறது? அந்த புத்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படுகிறது. ராமின்னு சொல்லுங்க. அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்களா? அது என்னவா? பொய் அல்ல, அது மெய்யென்று காணப்படுகிறது. ஆமாவில்லையா? அப்ப நீங்கள் என்ன பேசணும்? உண்மை பேச வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு ஆமே ஐயோ உங்க 2 பேரை காட்டி கொடுத்துட்டா நமக்கு வேலை போயிடுமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. செய்ய வேண்டிய வேலையை நீங்க சரியா செய்வீர்களானா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமாவில்லை? அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற பொழுது அந்த அது மெய்யென்று காணப்பட்டது. இப்ப தெரியுதா நாளாகம புத்தகம் என்னன்னு சொல்லிட்டு 4:7 டெய்லி அந்த காலத்துல என்ன செய்வாங்க? டைரி எழுதுவாங்க. உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கா? டைரி இப்ப என்ன எழுதுறீங்களா? அந்த காலத்துல என்ன செய்வாங்க? டெய்லி என்ன செய்வாங்க? டெய்லி போயிட்டு என்ன செய்வாங்க? அவங்க அந்த டைரியில் என்னன்னு அது ஒரு நல்ல ஒரு பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ எழுதுறதுக்கே வரலை. இப்போ கையெல்லாம் நடுங்குது. எல்லாம் இப்போ இதில் என்ன செஞ்சிடுறோம்? எதாச்சும் செய்யுங்க. எழுத்துக்கள் உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் எவ்வளோ அழகான எழுத்துக்கள். கவிதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய எழுத்து வேலை கொடுக்க போகிறேன். சும்மா அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம நம்ம இப்போ எழுதாமே விட்டுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த எழுத்து போயிடும். அப்புறம் அந்த பாஷையும் போயிடும். எழுத்து போயிட்டு பாஷையும் போயிடும். அப்புறம் என்னது? ஒன்றுமே இல்லாமல் அப்புறம் கக்கரி போய் தான் பேச வேண்டியது. இன்னும் இருக்க வேண்டியது. ஆமாவே இல்லையா? எல்லாத்துக்கும். ஸோ அதனால என்னது? நமக்கு அந்த பழக்கம் வர வேண்டும். சரியா? ஆவிக்குரிய சபைக்கு வரும் நோட்ஸ் எடுக்கணும். அதான் சொல்கிறேன். நாளாகம புத்தகம்னா என்னது? நான் போன நவம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை எதை குறித்து பிரசங்கித்தேன்னு டக்குன்னு எடுக்கணும். புரியுதா? ஆமாம். அப்போ நீங்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும்? போகிறது தானே எல்லாருமே. அப்போ என்னது? அப்போ பிள்ளைகள் பார்ப்பாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க, அம்மா எழுதியிருக்கிறாங்க, வேதத்தை அப்படி எழுதுறது. சரியா? சரி. அப்போ வாசிக்க மகா அந்த கடைசி வருஷம் வாசிங்களேன். அந்த காரியம் காணப்பட்டு ஆமே. அப்போ அவனுக்கு என்ன செஞ்சு உண்டாயிட்டு? அவங்களுக்கு தண்டனை உருவாக்கப்பட்டது. இல்லைன்னா அந்த ராஜாவை என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களோட அதிகமாக யார் பழகுனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எல்லா விஷயங்களையும் என்ன செய்யக்கூடாது? ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளோட பழகுறான்னு எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இல்லையா? அதனால அப்போ பார்க்குறோம் தேவ தயவு மனுஷ தயவு. சரியா? இன்றைக்கு தலைப்பு ஆமாம். நீங்கள் நன்மை செய்கிறபடினால் அந்த நன்மை ஒரு நாள் உங்களுக்கு வரும். அது தேவ தயவு மனித தயவு. 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசிங்களேன். நடந்த யாவற்றையும் இப்போ உங்களுக்கு தெரியும். ஆமான் என்கிறவன் என்ன செய்கிறான்? யூதர்களுக்கு விரோதமாக பெரிய திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தின்படி அண்ணன் என்ன செய்யறான்? ராஜாவை மடக்கி என்ன செய்யறான்? முத்திரையை வாங்கி என்ன செய்யறான்? உலகம் முழுவதும் இருக்கிற என்னது யூதர்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க? திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை என்ன செய்கிறான்? அவன் அறிகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லா பாருங்க, அதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்துக்குரிய காரியத்திலும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்கிறவர்களாக இருக்கும். ஆகவே இங்கே பார்க்கிறோம், நடந்த யாவற்றையும் முதல்ல என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளுகிறான். அந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அறிந்து தேறினவர்களாக இருக்க வேண்டும். எஸ்ரா இப்படிப்பட்டவனாக காணப்பட்டான், தேறினவனாய் காணப்படுகிறேன். சும்மா போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன சம்பவங்கள்லாம் நடக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அம்மாவில் அப்போ அந்த தேசத்தில் இருக்கிறான். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது. இந்த பிரச்சனை என்ன நடக்குது? இது இவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளுகிற காரியமாக இருந்தாலும் நடந்த யாவற்றையும் என்ன செய்கிறான்? வாசி
நடந்த யாவற்றையும் ம். மொர்தெகாய் அறிந்தபோது ஆ. மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் ம். துயரமுள்ள மகா சத்தத்துடனே என்ன செய்யறான்? ஆபத்து வந்து விட்டது. என்ன செய்யறான்? நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் என்ன வந்துட்டு, அதான் ஜெபம், எதந்த உபவாசம். தேசத்திலே ஆபத்து வருகிறதா இல்லையா? இன்னைக்கு பல நாடுகளில் ஆபத்துகள் வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அதுபோல நம்முடைய தேசத்தில் என்ன செய்யப்படுகிறது? இப்படிப்பட்ட நிலைவரங்கள் வருகிற போது நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மவில் நம்ம பதவியில் இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு சப்போர்ட் இருக்கு, அப்படி அல்ல. தேவன் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே வாசி மகள் மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து உடுத்தி போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறினான். சட்டங்களை மீறி போகிறான். அங்க ஒரு சட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த சட்டத்தை மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக சட்டம் சரி வராது. விடாமின்னு சொல்லுங்க. ஆபத்து வருகிற பொழுது சட்டம் திட்டங்களை பார்த்து கொண்டிருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? மீட்கப்பட முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அந்த தேசத்தில் தைரியமாக என்ன செய்கிறான்? தான் ஒரு யூதன். ஆகவே என்ன செய்கிறான்? தைரியம் கொள்கிறான். யூதர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்கள்? யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். இன்றைய வரைக்கும் யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? யாருக்கும் பயன். அவர்கள் விசேஷ ஞானம் பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு எதையுமே மறைக்க முடியாது. இந்த உலகத்திலே ஞானவான்கள் என்று கண்டுபிடித்தா யாரு கண்டுபிடிக்க முடியும்? யூதர்கள் தான். இந்த உலகத்திலே கண்டுபிடிப்போம்னா யாரு? கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் கண்டுபிடித்தது? யூதர்களும். யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் என்னது? பிதாவாகிய தேவனை ஆமே யாரு ஆராதிக்கிறவர்கள் தான் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவர்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்க மைக்கா இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், உலகத்தில் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் யாருடையது? அவருடைய சிந்தை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். பாருங்க எவ்வளவு தைரியமா வாரம். அவன் என்ன செஞ்சிருக்கான்? ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? அவனை பிடித்து என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பிடித்து கட்டுங்கள் சொல்லியிருக்கணும். ஆமாம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவரும் கட்ட முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தினா அரசாங்கத்துக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறான். ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. நான் சொன்னேன், அங்க போறதுக்கு என்ன இல்லை? உத்தரவு இல்லை. நீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்ன நடக்கும்? இப்போ நீங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஒரு முதலமைச்சரை போய் பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க? போங்க போங்க அப்படி விடுவாங்க. என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க? வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆமா இல்லையா? பாருங்களேன், வாசிங்களேன். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடனே என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க இந்த வருஷம் நமக்கு என்ன தேவை பாருங்க. என்ன சொல்றார்? ராஜாவின் உத்தரவு அவருடைய கட்டளைக்கு போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்யறாங்களாம்? சாந்தம் உள்ள யூதர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று? மகா துக்கம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? அழிந்து போக போகிறோம். முழு இஸ்ரவேல் என்ன செய்ய முடியும்? அழிந்திருந்தா இன்னைக்கு இஸ்ரவேல இருந்திருக்காது. ஆமா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? மகா துக்கம் உண்டாயிடுச்சு. துக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க? உபவாசம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. உபவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமா இல்லையா? இதுதான் உபவாசம் சொல்றது. உபவாசிக்கிற நாளிலே அவர்கள் ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி அழுகையும் புலம்பலும் உண்டாகி ஒரே கதறல், ஒரே வேதனையே எப்படி இருந்திருக்கும் உலகம் முழுவதும். அங்கேயோ பாபிலோன் மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் இருந்தார்களோ, இந்தியாவில் இருந்திருக்கலாம், ஆசியா நாடுகளில் இருந்திருக்கலாம், அந்நாட்களில் இருந்த எல்லா தேசங்களும் இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் என்ன சட்டம் வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரே நாளில் என்ன செய்ய வேண்டும்? முழு யூதர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். ஆமாவில்லையா? ஆனால் இவன் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன நடந்துச்சு? ஆமீன். அவர்கள் எல்லாம் உபவாசம் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். நாம் இரட்டு விடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி இப்போ அங்கே காரியங்கள் மாறுதலாகி வருது. சரியா? இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு சொல்லி. அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரே ஒருத்தரை மாத்திரம் தான் நாங்கள் பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்? மொர்தெகாயை மாத்திரம் பார்க்குறோம். அவன் நன்மை செய்த அந்த நன்மைக்கு பிரதிபலன் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். சரியா? அவன் 8ஆம் ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து
அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். கரங்களை தட்டி தேவன் எந்த மோதிரம் அவர்களுக்கு விரோதமாக செயல்படும்படி முத்திரையிடப்பட்டதோ அந்த மோதிரத்தை வாங்கி மொர்தெகா கையிலே தேவன் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை நம்புங்கள். யார் உங்களுக்கு விரோதமாக அவங்க செயல்படுகிறார்கள் அவர்களை கொண்டே கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். காரணம் உங்களுக்கு தெரியும், காரியமும் உங்களுக்கு தெரியும். ஆகவே ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட அவன் தான் என்ன செஞ்சான்? அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி என்ன செஞ்சான்? யூதர்கள்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய விருந்தெல்லாம் வச்சு அங்கே எல்லாம் நடக்கணும்னு தான் யார் ராணியம்மா என்ன செஞ்சாங்க? அங்கே அவங்க காரியங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த சம்பவம் நடக்குது. இப்போ காரியங்கள் மாறுது. காரியங்கள் என்ன ஆகுது? மாறுது. சொல்லுங்க, காரியங்கள் எனக்கு இந்த வருஷத்தில் மாறுது. ஆமாம், சில காரியங்கள் எனக்கு நெருக்கடியாக இருக்கிறது, சில போராட்டங்களாக இருக்கிறது. அது இப்போ மாறுது. முத்திரை மோதிரம் எனக்கு வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு, வெற்றியின் அடையாளம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆமாவே இல்லையா? உங்களுக்கு வெற்றியின் அடையாளம் தான் இந்த மோதிரம். ஆமாவே இல்லையா? வாசிங்க மகள். வாங்கி கொண்ட எடுத்து கொடுத்து கரங்களை தட்டி தேவனை எங்க இருந்தாரு? எங்க இருந்தீங்க? தரையோடு தரையா அரமனை வாசல்ல வெயில்ல கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருப்பீங்க? அங்கிட்டு போ, இங்கிட்டு போ, அங்கிட்டு வா, அங்கிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க. அம்மாவே இல்லையா? ஆனா நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே போயிட்டு என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அப்படியே நிற்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாலும் நீங்கள் நினைக்கணும், நான் நிற்கிறேன், ஆனால் ஒரு நாள் செய்வேன், இதே இடத்துல நான் என்ன செய்வேன்? நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும். அந்த நாட்கள் ஒருவரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒருத்தருடைய சாட்சி சொல்லுகிறான். அது உலகத்து பிரகாரமானவர் தான். அப்போ அவரை போய் அவருக்கு அவ்வளோ பெரிய பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்புகிற நேரம் அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறார். இதே இடத்துல நான் வந்து என்ன செய்வேன்? அவர்களை விட மேலாக நான் வந்து உயர்ந்து நான் வந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நான் என்ன செய்வேன்? நான் பேசுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் இன்னைக்கு உலக பிரகாரமாக உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்கணும்? அந்த உயர்வு இருக்கணும். நீங்கள் ஒரு தக்காளி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டா என்ன செய்யணும்? நாளைக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு தக்காளி கம்பெனியே வச்சு நடத்தணும். ஆமாம் இல்லையா? இதெல்லாம் சிம்பிள், இது விளையாட்டல்ல. நமக்கு அப்படி ஒன்று இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் வந்து ஊழியத்தை உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும், ஊழியத்தை செய்ய அப்படி நமக்கு என்ன செய்யணும்? அப்படியே இருந்தால் தான் நமக்கு உயர்வு வரும். இல்லைன்னா ஆண்டவர் உயர்த்த மாட்டார், அங்கேயே வச்சிருப்பார். ஆமாம் இல்லையா? அது யார் உயர விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்வார், ஊக்கப்படுத்துவார். அப்போ நமக்கு அந்த தரிசனம் இருக்கணும், அந்த வெளிப்பாடு இருக்கணும். ஆமாம், இப்போ நம்ம பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? ஒரு உயர்வுக்கு தானே. நம்ம இருந்த நிலைமைக்கு நம்ம பிள்ளைகள் வரக்கூடாது என்ற உயர்வுக்கு தானே. அப்போ நம்ம அந்த மோட்டிவேஷனை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன், அதான் அந்த மூளை. சரியா? அந்த மூளை நமக்கு ஒழுங்காக வேலை செய்யணும். மற்றவங்களை பார்த்து ஐயோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா வந்துட்டான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்த விஷயம் எனக்கு தெரியும், அவங்க அதை செஞ்சு சொல்கிறேன். யாரை குறித்தும் போராமை பேசாதீர்கள், போட்டி பேசாதீர்கள், குறை சொல்லி பேசாதீர்கள். அந்த வாய்களெல்லாம் இன்றைக்கே வச்சு என்ன செய்யணும்? எனக்கு என்ன செய்யணும்? வாயெல்லாம் கொண்டு போய் அடுப்பில் வைங்க. மற்றவங்களை போராமல் பேசுறது, குறை பேசுறது, என்ன நன்மை கிடைச்சாலும் குறை தான் சொல்கிறேன். இதில் பார்த்தாலும் இங்கே குறை பார்க்கலாம், இதில் குறை இருக்கு, உனக்குள்ள இருக்கிற குறை நீ மாற்று. அப்போ தான் உனக்கு அந்த அது ஒரு ஆவி, அது ஒரு பொல்லாத அசுத்த ஆவி. எதை பார்த்தாலும் குறை, யாரை பார்த்தாலும் குறை வேண்டாம். நமக்கு உயர்வு இருக்கிறது. அம்மாவே இல்லையா? நமக்கு என்ன இருக்கிறது? முத்திரை மோதிரம் இருக்கிறது. அம்மாவோட வாசிங்க. அடுத்து ஒரு அதிசயத்தை பாப்பா. 8:15 வாசிங்க. முதல் எப்படி இருந்தாரு? அதுக்கு முதல் காவலர். அப்ப என்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டு என்ன செஞ்சிருப்பாரு? கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்மளோட உயர்வை யோசித்து பாருங்களேன். நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வர்ற நேரத்தில் அம்மாவே இல்லையா? வறுமையில் இருந்திருப்போம், உடை இல்லாமல் இருந்திருப்போம். அருமையான கல்பனை அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க உயர்வாக இருப்பது காரணம் என்ன? கர்த்தர் தாழ்மையிலிருந்து அவரை உயரை கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், அதுதான் அந்த ஏன் அவங்க அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாட்சி சொல்லணும். நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதே தான் சொல்லிக்கிட்டு சொல்லணும், மனம் திரும்பணும், பழசை நினைக்கணும். ஆமாவே இல்லையா? அப்போ தான் புதுசு வரும். பழசை நினைக்காட்டி அது பழசு தான் என்ன செய்யும்?
அது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆகவே பாருங்க, நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன். வாருங்களேன், அப்பொழுது மொர்தெகாய் இளநீலம் யூதர்களுடைய கொடி கலர்ல என்ன செய்யறாரு? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் நானும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன கலரா இருக்கு? ரெட் கலரா இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. நமக்கு நீளத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது யூதர்கள். நமக்கு என்னது? வெற்றி சிறந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மளுடைய கொடி என்ன கலரா இருக்கிறது? ரத்த கலர். ஆமா, வாசிங்க. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி அப்பொழுது அப்பொழுது அப்படின்னா என்னது? அடுத்தடுத்த கட்டங்கள். அப்பொழுது எங்க இருந்தான்? செக்யூரிட்டியா இருந்தான். அப்பொழுது உபவாசித்தான். அப்பொழுது முத்திரை மோதிரம். அப்பொழுது ட்ரெஸ் மாறுது, சேஞ்ச். சொல்லுங்க, இந்த வருஷம் ஒரு சேஞ்சஸ். பட்ட பாடுகளுக்கு, வெயில கடந்ததுக்கு, உபவாசம் இருந்ததுக்கு, ஜெபம் பண்ணினதுக்கு வந்தீங்களே எத்தனை பேர்? எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்குற நேரம். ஆமாம், இரவு பகல் பார்க்காம ஜெபத்துக்கு வாரீங்க, அதுக்கு வாரீங்க, இதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே ஈடு செய்ய முடியும். என் ஆண்டவர் அதுக்கெல்லாம் பெரிய காரியத்தை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த இடத்துக்கு வர்ற நேரம் ஹிருதயம் போல தான் என்னது, சாதாரண வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சொல்ல முடியுமா? முடியாதா? இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? போயிட்டு கபடை திறந்து இதுக்கு என்னது? இந்த சுடிதாவா என்னது சொல்றது? சுடுதா டாப். அதுக்கு எந்த டாப் போட்டால் நல்லா இருக்கும்? பாவம், யாரு? பிரதர். அது எடு, ஒரு வெள்ளை செட்டப்போ. ஆனால் இப்போ பரவாயில்ல, கோட்டுலாம் போட்டுவாங்க. கரங்களை தட்டி உயர்வு. கல்யாணத்துக்கு மட்டும் தான் கோட்டு போட்டார். அது கூட கொண்டு வீசிட்டாரு. இல்லை, கர்த்தர் என்ன செஞ்சாரு? அது உயர்வு. அதுதான் அதுதான் அந்த படிப்பு. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். சரியா? நம்ம மனுஷர்கள் அழகாக உடுத்தி பழக வேண்டும். ராமின்ட்டு அந்த என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற காலத்தில் என்ன செய்யணும்? சும்மா அப்படியே தரிசனம், ஊழியம். இப்போ என்னெல்லாம் பார்த்தா யாரும் ஊழியக்காரனே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் ஊழியக்காரனை அறிந்து கொள்வேன். ஆமாம் இல்லையா? சொல்லி தெரியும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நல்ல உடைகள், வழக்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், அதுதான். அதுக்குன்னு நான் என்ன செய்யக்கூடாது? ஓவராகவும் போயிடக்கூடாது. ஆமாம் இல்லையா? கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கணும். ஆனாலும் என்ன செய்யணும்? உடைகளால் அல்ல, நம்ம என்ன செய்ய முடியணும்? நமக்கு இருக்கிற வசதிகளால் நம்ம அல்ல. வசதி இல்லாவிட்டாலும் நம்முடைய குணங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட வேண்டும். ஆமாம் இல்லையா? நமக்கு ஒரு ஆடி கார் இருந்தால் ஆடி காரு, அந்த காருக்கு தான் மதிப்பு. அந்த கார் இல்லாட்டி நமக்கு என்ன இல்லை? அந்த கார் இல்லாட்டி நமக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் சாதாரண ஆட்டோவில் போனால் கூட உங்களை என்ன செய்யணும்? உங்களை மதிக்கணும். ஆமாவே இல்லை, அப்படி ஓடி வரணும். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு அவங்களுக்காக பிரயாசப்பட்டு நீங்கள் ஒரு ஆடிக்காரை வாங்கி போய் அது இடையில காத்து போய் இறங்கி திருப்பி ஆட்டோவில் போகிற மாதிரி வச்சுக்கொள்ளக்கூடாது. ஆகவே அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் பாருங்களேன், அந்த கொடி, இஸ்ரேல் கொடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இஸ்ரேல் கொடி பார்த்துருக்கீங்களா? ஃப்ளாக் பார்த்துருக்கீங்களா? என்ன கலர்? என்ன கலர்? அந்த லைட் ப்ளூ ஒயிட்டு தான். பாருங்க, அவங்க உடையில கூட என்னது? தன்னை யூதனாக ராமின் சொல்லுங்க. நம்மளா இருந்து என்ன செய்வாங்க? கலர் முத ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வருவோம். உபவாசம் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு ஊழியத்துக்கு வந்தோன்னே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? we are change the color. ஆமாம் இல்லையா? அப்புறம் பிஷப்பு, டாக்டரும், அப்புறம் என்னது ஆஸ்பத்திரி கவுண்டர், என்னன்னா அப்படியே வந்தோன்னா வேற விட்டு கொடுக்குறது. நோ, நமக்கு ஒரு கலர் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கலர் இருக்குமானா இயேசுடைய பிள்ளைகளாக உனக்கும் எனக்கு ஒரு கலர் இருக்கிறது. ஆமீன். அதுதான் இயேசுடைய கலர். ஆமா இல்லையா? அதை பாருங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆமா இல்லையா? நம்ம சாதாரண வாட்சிட்டு போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவன் யூதன். என்ன செய்யலாம்? தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய இனத்துக்கு ஏற்ற காரியத்தை என்ன செய்யலாம்? நீங்கள் எங்கே போனாலும் எப்படி இருக்கணும்? உங்களுடைய என்னது நடை, உடை, பாவனை என்னத்தை காட்டணும்? கிறிஸ்தவங்க அப்படின்னு காட்டணும். நீ தரக உடுத்திய போ, ஆனால் நீ பேசுகிற வார்த்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் சபைக்கு போ. அந்த சருகை தான் உடுத்திட்டு இருக்கிறாங்க, போகட்டும், அதனால கவலையே இல்லை. உன்னை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதனால சபைக்கு சருகை உடுத்திடுவோன்னு நினைப்படல. ஆனால் சில காரியங்களை விட வேண்டியது, விட்டு பிடிக்க பிடித்துக் கொள்ளணும். ஆகவே வாசிங்க, மொர்தெகாய் இளநீலமும்
பெரிய அந்நிய தேசத்துக்குள்ள அவன் அடிமைகளாய் கொண்டு போனவன் தன்னுடைய தேசத்தின் கொடியை தனக்கு உடையாக மாற்றிக் கொள்ளுகிறான். கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தி. நீங்கள் அடிமைகள் அல்ல, சுயாதீனர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வஸ்திரங்களை என்ன செய்யணும்? உடுத்தி அழகு பார்க்கணும். அம்மாவே இல்லை, சும்மா கலசுகளை ஊற்றிக்கிட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்க. யார் சொன்னான்னு தெரியல. ஆமாவே இல்லையா? ரோட்டில் கண்டா அடிப்பேன். ஆமாவே இல்லையா? இருக்கிறத என்ன செய்யணும்? புதுசு புதுசாக வாங்கணும். ஆமாவே இல்லையா? என்ன செய்யணும்? மாசத்துக்கு என்ன செய்யணும்? பாருங்க பாருங்க, வாயை கட்டியே வச்சுருக்கேன். இந்த ஆவடியில் ஒரு ஜெயச்சந்திரன், இங்கே ஒரு என்னது அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் அழகாக உடுத்தணும் என்பதற்காக அவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டி உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் இது எவ்வளவு? ஒன்று வாங்கினா ஒன்றா? நானும் தான் ஒன்று கொடுப்பேன். ஆமாவே இல்லையா? ரோட்டில் கிடந்து வாங்குறேன். நான் கிறிஸ்தவங்க, நீங்கள் மட்டும் ரோட்டில் கிடந்து வாங்கினீங்கன்னா அது ரோட்டோட ரோட்டாக போயிடுவீங்க. ஆமாவே இல்லையா? நமக்கு பெரிய பெரிய என்னது ஹோட்டல்னால என்னது? பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடும். ஒரு காலத்தில் வேணும் அங்கே தாழ்மை போயிட்டு ரோட்டில் நின்று டீ குடிக்கிறது. போ, பெரிய கடைகளுக்கு போ. என்ன செய்யணும்? அப்போ என்னது? ஒன்று நீ என்ன கஞ்சனா இருக்கிற, என்னென்ன என்னது தரித்திரனா இருக்கிற. அம்மாவே இல்லையா? இருக்கிறத கொடு, கத்தர் கொடுப்பா. அதை விட்டுட்டு என்ன செய்யுது? சேர்த்து வச்சுக்கிறது. அது என்ன நடக்கும்? அந்த பேப்பர் என்ன ஆகும்? அது பறந்து போயிடும். அம்மாவே இல்லையா? நீ சேர்த்து வைக்க நினைப்பா 50 தான் ஏதாச்சும் ஒரு அங்கே போயிட்டு 200 ரூபா கொடுங்க போச்சா. அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? சேர்த்தியை விட்டு வெளியில் போயிட்டு போல இருக்கு. வாசிங்க. இல்லை பாருங்க, இந்த போல அதே சொல்லிட்டேன். இல்லை நீளமும் வெண்மையுமான. ஓ, அது என்ன வஸ்திரம்? யூத ராஜ சிங்கனுடைய வஸ்திரம். அப்போ நீங்களாம் என்ன செய்யணும்? அதான் நான் சபைக்கு வரையில, நான் மற்ற சபையில் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த சபைக்கு வரவங்களும் நல்லா என்ன செய்யணும்? நம்ம சபை என்னம்மா? இன்டர்நேஷனல். நம்மளாம் எப்படி இருக்கணும்? ஐப்பையா இருக்கணும். அதுக்கு அந்த பேண்டெல்லாம் வச்சு போட்டு வரக்கூடாது, கையெல்லாம் இப்படி போட்டு வரக்கூடாது. ஆமாம், இங்கே கை இங்கே என்னமோ இப்படி இருக்கும், ஊசி போடுறதுக்கு மாதிரி, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இன்றைக்கி ஓட்ட இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ராஜவஸ்திரம் சொல்லுங்கள். நான் அடிமையாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? ஆட்சியாளராக இருக்கிறேன். பாபிலோன் தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்து நான் என்ன செய்கிறேன்? அப்போ நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிற அவனே வஸ்திரங்கள் போட, நீ ராஜாதி ராஜனுக்கு ஊழியம் செய்ய நீ எப்படி வரணும்? பிச்சைக்கார மாதிரியா கையில் பேக்கத்துக்கு வரணுமா? உயர்ந்த வஸ்திரம் போட்டு வரணும். ராமன் ஊழியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா பழச போட்டு பழைய சாரியை கட்டிட்டு அப்படியே வாரது. அது திருவிருந்தர் அன்னைக்கு மட்டும் வெள்ளையை போட்டு. இல்லை, நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி நீ வரணும். தகப்பன் வீட்டுக்கு என்னன்னா அவர் பார்ப்பாரு, அவர் சொல்வார், எனக்கு தெரியாதுன்றவார், உன்னை அறியேன் அப்படின்னு. நீங்கள் நினைக்கக்கூடாது ஊழியக்காரன். இல்லை, ஊத்தோடு கொடுத்துட்டு வந்து அது பேய் விரட்டி விட்டுருவார். போ, உன்னை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு எத்தனை பேர் கபட்டில் எத்தனை சாரி வச்சுருக்கீங்க கேட்பேன். போ, நான் ஒரு மூலையில் கொஞ்சம் கொடுக்க வச்சுருக்கேன். சிஸ்டர் 2 கபட்டும் வச்சுருக்கேன். இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்குற நேரம் பாருங்க. இந்த இதுக்குள்ளேயே நம்மளை நாங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சீனுக்குள்ளேயே நம்மளை என்ன செய்யறாரு? நமக்குன்னு ஒரு என்ன இருக்கணும்? அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிற பொழுது, அடுத்தடுத்த பெரியாக்களை பார்க்க போகிற பொழுது என்ன எப்படி இருக்கணும்? ஆமே, இப்போ நீங்கள் சாதாரண ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு, ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமாவே இல்லையா? உங்களை வரவேற்கிறவங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை வாழ்த்து வரவேற்கணும். ஆமாவே இல்லை? இப்போ உங்களை கண்டோன்னா அப்படி இந்த உடுப்போட வருதுன்னு அப்படின்ட்டு இப்படி திரும்பிக்கிறவங்க. ஆமாவே இல்லையா? நம்மளை என்ன செய்யணும்? வந்து அவங்க என்ன செய்யணும்? கூட்டு போகிற மாதிரிக்கு இருக்கணும். வாஸ் மகன், என்னம்மா உனக்கே தூக்க முடியலையா? பெரிய பொன்முடியும் ஐயோ கொண்டு வா. எனக்கு உடுப்புகள் எல்லாம் ரிஜெக்ட். ஆமாம் இல்லையா? கடைக்கு போனால் ஆண்கள் பயப்படுவாங்க. அவங்க போயிட்டு கணக்காக 2000 3000 போய் நிற்பாங்க. ஆமாம் இல்லையா? வாங்க பிராமின்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பாருங்கள், ஒரு யூதன் எப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு, தேவ தயவும் மனுஷ தயவும் இருந்தால் கர்த்தரை உயர்த்தி வைக்கும். ஆமாம் இல்லையா? உடகளே பாருங்களேன், அந்நிய தேசத்தில் இவனுக்கென்று என்ன செய்கிறாங்க? ராஜவஸ்திரத்தை கொண்டு வராங்க. அதுவும் எது? யூதர்களுடைய பண்பாடின்படி உடுத்தக்கூடிய மேல் வஸ்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆமாவும் இல்லையா? அவன் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த நாட்டு உடைகளை இல்லை, தன்னை என்ன செய்யறான்? தனித்து காட்ட வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. நீங்க கூட்டத்தோட போய் நின்றாலும் நீங்க யாரு?
தனித்து நிற்க வேண்டும். தனித்த வஸ்திரம், உங்களுடைய வஸ்திரம் கரைப்படாத வஸ்திரமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல போனாலும் உங்கள் வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? கரைப்பட்டதாய் காணப்படக்கூடாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? பதவி வந்தவுடனே நான் சாதாரணமாக உடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, அங்கே போனோன்னு இப்போ என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? மகன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல. ஏன்? அந்த கம்பெனிக்கு. அவங்க நீங்கள் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. எந்த கம்பெனி? பரலோக தேவனுடைய கம்பெனி. அப்போ அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, வெண்மையான வஸ்திரம், நீளமும் வெண்மையான ராஜ பாருங்க, வஸ்திரம் அல்ல ராஜ வஸ்திரம். பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தானே. வஸ்திரம்னு போட்டுக்கலாம், ஏன் போடல? அவர் ராஜாவை வந்துட்டான். எப்படி நடந்து போயிருப்பான் தெரியுமா? எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அந்த உடைகள் போட்டோன்னே என்ன உண்டாகிடும்? கெத்துன்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்னா எப்படி இருப்பாங்க? அப்படி அந்த ட்ரெஸ்ஸை விட்டோன்னே அவங்க மனைவிக்கும் ஆசையாக இருக்கும். போயிட்டு அப்படின்னு ஒரு எடுத்து என்ன செய்வாங்க? அப்படி நடந்து அப்படி ஸ்டைலாக அப்படி வருவாங்க. ஆமாம் இல்லையா? இது நம்ம என்ன வஸ்திரம் போட்டாங்க? என்னது இப்படி குஸ்துரோகி மாதிரி வாருது. ஆமாம் இல்லையா? நான் பார்ப்பேன். அதனால தான் இந்த ரோடு உங்கள் நடந்தனால தான் அந்த ரோடெல்லாம் இப்படி போட்டேன். என்ன செய்யணும்? அந்த ஒரு அதுதான் சொல்கிறேன். நமக்கு அந்த ட்ரெஸ் உடுத்தணும் என்ன ஆகிடணும்? ஆமாம், அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே தனி ஒரு மாற்றம் வருமா இல்லையா? இப்போ ராஜாவிடத்தில் போகிறான், ராஜாவை சந்திக்க போகிறோம். எப்படி போகிறான்? ராஜ வஸ்திரங்கள் துராமின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரியவரை சந்திக்க, இயேசுவை சந்திக்க வாரீங்க, எப்படி வரணும்? மணவாளனை சந்திக்க மணவாட்டி எப்படி வரணும்? மணவாட்டி எப்படி வரணும்? ராஜ வஸ்திரம். மணவாளன் லவர் எப்படி? வச்சு என்னம்மா? எங்க நமக்கு எங்க மென்மை பிறந்தது இப்படி நடந்து பழகிட்டு பிள்ளைகள் நடக்கிற நேரம் தாய்மார்கள் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் நிக்கையில் நடக்கிற நேரம்னா என்ன செய்யணும்? பார்க்கணும். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நடக்கிற நேரம் இல்லைன்னா அதுங்களுக்கு அதே அப்படியே அதான் செருப்பெல்லாம் போட்டு நடக்குன்னு என்ன ஆயிரும்? அந்த செருப்பு எப்படி போட்டு நடக்குதுங்களோ அது மாதிரி அப்புறம் கடைசியில் இப்படி தான் நடக்குங்க. ஸ்கூல் விட்டு பேக்கை தூக்கிட்டு. ஆமாம் இல்லையா? அதனால அப்போ இந்த ஷூவெல்லாம் போட்டுனால அந்த ஐஸ் ஷூவெல்லாம் போட்டு தான் நடக்கும். ஆமாம் இல்லையா? இந்த ஸ்கூலில் சேர் மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் சேர நீ சேரா அப்படின்னு கேட்பாங்க. வாத்தியார் மாதிரி கேட்பாங்க. அப்படி தான் என்ன செய்யறது? எப்போ சான்ஸ் கிடைக்கும் தான் பார்ப்போம். ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடந்தால் என்ன செய்வோம்? அந்த மாதிரி என்னது இப்போவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், இன்னைக்கு சொல்லுங்கள், மாற்றிக்கொள்ளணும். சொல்லுங்கள். ஆமாங்க, நாளைக்கு பார்ப்போம் இப்படி வாரீங்க. சரி வாசிங்க மக. அவர் எங்கே போகிறான்? வாசிங்களேன். ராஜாவிடத்திலே சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. கரங்களை தட்டி தேவனே, நீங்களும் நானும் புது வஸ்திரங்களை பறித்து போகிற பொழுது என்ன நடக்க வேண்டும்? அவன் என்ன எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள என்ன உண்டாகணும்? ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி. நான் சபைக்கு போறேன், நான் என்னது ராஜாதி ராஜனை சந்திக்க போகிறேன். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஆர்ப்பரிப்போட வீட்டிலே வரணும், ஆர்ப்பரிப்போட வரணும். துதித்து பாடி என்ன செய்யணும்? தேவனை கொண்டாடுற மாதிரி வரணும். சும்மா வேகுன்னு வரக்கூடாது. கையில் ஒரு பைபிளை தூக்கிக்கிட்டு அப்படியே குறிஞ்ச அப்படி வரக்கூடாது. எப்படி வரணும்? ஆர்ப்பரிப்பாய் வரணும். பவுல் ஒரு இடத்துல அந்த ராஜாவிடத்தில் பேசி கொண்டிருக்க பொழுது அந்த ராஜா சொல்லுவான், இதற்காக நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பவுல் சொல்லுவான், நான் இதற்காகவே பிறந்தவன் என்று சொல்லுவான். ஆமாம் இல்லை? அப்போ நமக்குன்னு ஒரு என்ன இருக்கணும்? ஆமாம், அப்படி இருக்கணும். அப்படி நல்லா நெஞ்சு நிமிர்த்து அப்படின்னு வரணும். அப்படி வர்ற நேரமே என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். ஆர்ப்பரித்து மகிழ்ந்தவன், துக்கம் சந்தோஷமாய் மாறியது. நீங்க துக்கத்தை சுமந்து கொண்டு இப்படியே இருக்கக்கூடாது. நீங்க என்னைக்கு நிமிர்றீங்களோ அப்போ அவன் குனிஞ்சிடுவான். இப்போ அவன் குனிய வச்சு உங்களை என்ன செய்யலாம்? டீ கொட்டுறான். வியாந்தி, கடன் பிரச்சனை, வேற என்ன, டீ கொட்டு டீ உட்காந்துருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? இந்த 2026 எலும்பி பிரகாசி கெம்பிரித்து மகிழ்ந்து களி கூறுவார். சரியா? அடுத்த வாசிக்கமா? 9 நாளை வாசிக்கலாம். எப்படியாமா? எப்படி?
சொல்லுங்க. சொல். தேவ ஆலயத்திலே நான் பெரியவளாய் இருக்கிறேன். நான் தான் ஊழியத்தில் என்ன செய்கிறேன்? எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன். ஆமாம் இல்லையா? அப்ப அந்த வஸ்திரம், ஊழியத்துக்குரிய வஸ்திரம், ஆசாரியருக்குரிய வஸ்திரங்கள், ராஜ வஸ்திரம். என்னது ஆசாரியருக்கு என்ன வஸ்திரம் புஷ்பா? ராஜரீக வஸ்திரம் தரிச்சுட்டு பின்னுக்கு உட்காந்துக்கிட்டு நீங்க செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பட்டான்னு விடணும். வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்துட்டு நீங்க பிரசங்கம் பண்ண ஒற்றார விடணும். உனக்கு பண்ண தெரியாது பண்ணு. ஆமாம் இல்லையா? அந்த நேரத்தில் பழைய கோபத்தை விட்டு ஒற்றே அடிச்சிடணும். வயசுலாம் பார்க்கக்கூடாது. ஆமாம் இல்லையா? சுவாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே இஸ் த லீடர். யூ ஆர் த லீடர். சபையில் என்னது? கொடுக்குற ஊழியத்தை வாங்கிக்கணும். ஆமாம் இல்லையா? எனக்கு கொடுக்கல, அவங்களே தான் ஜெபிக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணு, நீ ஊழியத்தை எடு, தரிசனம் பாரு, ஜெபம் பண்ணு, ஆவியில் நிரம்பு, அந்நிய பாஷை பேசு, கர்த்தவனை உயர்ப்பான். படிப்படியா வா. எங்கிருந்து வந்தான்? ரெண்டு ஈக்குவல். ஒரு பக்கம் என்ன உயர்வு? தன்னுடைய தொழிலையும் உயர்வு. இந்த உயர்வு வருவதுக்கு காரணம் என்ன? உபவாசம். இந்த உபவாசம் தான் என்ன செஞ்சேன்? அப்படியே என்ன செஞ்சது? மாறுதலாய் வந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமாம். அந்த வசனம் பாருங்க. 1வது வசனம் சொல்லுது, காசிமக ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதாவின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய். கொஞ்சம் கொஞ்சமா. ஆமே. அப்போ உங்களோட ஆசீர்வாதங்கள் எப்படி வருது? கொஞ்சம் கொஞ்சமா. போன வருஷம் கொஞ்சம், இந்த வருஷம் ஊழியமும் என்ன செய்யுது? பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்போ இந்த வருஷம் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? வீட்டு கூட்டங்கள், வெளி கூட்டங்கள், அது இதுன்னு செஞ்சு என்ன செய்ய வேண்டும்? சரி, 4வது வருஷம் வாசிங்களேன். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய புகழ்ச்சி எங்க இருக்கணும்? இந்த சரஸ்வதி நகருக்குள்ளே சுத்திட்டு இருக்க கூடாது. எதுல என்ன சொல்லுவாங்க? ஒரு கதை சொல்லுவாங்க, என்னது? குண்டு சட்டியில. அது மாதிரி உங்க பெயர் இங்கேயும் சில பேருக்கு தெரியாது. அவன் பெயர் நாடுகளுக்கெல்லாம். சொல்லுங்க, இந்த வருஷம் உங்கள் பெயர், நம்முடைய ஊழியம். அப்போ இந்த ஊழியத்துக்கு பெயர் பிரசாமம் வந்தால் யாருக்கு அது கிரெடிட் எல்லாம்? யாருக்கு? ஜெபிக்கிறவங்களுக்கு. ஆமா இல்லையா? ஊழியத்தை என்னோட கிடந்து பாடுபடுறவங்களுக்கு. ஆமா இல்லையா? பாடுகள் தானே, வேதனைகள் தானே, கண்ணீர் தானே. ஆனால் நிற்கிறீங்களே. அன்னைக்கு யாரு? தாவீதோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கப்பட்டவர்கள். அப்படி கடைசி என்ன செய்தார்கள்? உயர் பதவியில் இருந்தார்கள். ஆமீன். ஆமா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த நாட்கள் இப்படி இருக்கிற நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் லெவல். ராஜாவின் அரண்மனைக்கு போயிட்டு எங்க யோசிக்கணும், டக்குன்னு இங்கே வரணும். எங்க? வாசல். இப்போ இந்த ஊருக்கு வர்ற நேரம் வீடு இல்லை. இப்போ வீடு, மாடி, மாடி மேலே மாடி கட்டி, அப்புறம் என்னது? கோடி கோடியா இதெல்லாம் இடையில வருது. சரி, இயேசு நாமத்தினாலே ஆசீர்வாதம் தான். பரவாயில்ல, அது ஒரு ஆசீர்வாதம் தானே. மாடி மேலே மாடி கட்டி மேலே இருந்துட்டு இப்படி பார்க்குறேன். அம்மாவே இல்லையா? சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் உயர்த்துவா. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவோம். உன் காணிக்கைகளை அங்கீகரித்து உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? காணிக்கையை கொடுக்கணும். கொடுத்தா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். காணிக்கை அவருக்கு தேவையில்லை, அவருடைய ராஜ்யத்துக்கு. சபைக்கு வருகிற ஏழ்மையானவர்கள், கஷ்டப்படுகிறவர்களும் உதவி ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அது செய்யணும். ஆமா இல்லை? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ நம்ம இது ஒரு கவர்மெண்ட், திஸ் இஸ் த கவர்மெண்ட். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? எம்பிகள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? காணிக்கைகள், தசம்பாகங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுகளே சாமான். நீங்கள் அதை எடுத்தோன்னே என்ன செய்ய வேண்டும்? ஒரு பணம் கிடைச்சோன்னே என்ன செய்யணும்? வருமானம் வந்தோன்னே என்ன செய்யணும்? முதல்ல எடுத்து அது வச்சிடணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா பார்க்க மாட்டேன் போன வாரம் சொன்னாரு. இல்லை, அவன் வீட்டுக்குள்ளேருந்து கொண்டு வர நேரமே பேதுருப்பான் கண்டுட்டான்.
வீட்டில் பிரித்து வைக்கலே பசுத்தாவேன்னு சொல்லிட்டாரு, கண்டுட்டார். அதனால எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாக இருந்தான். கீர்த்தி எல்லா நாடுகளையும் சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஆமாம் என்னது, எல்லா இடங்கள், எல்லா ஊர் பகுதி, எல்லா இடத்துல என்னது, உங்கள் பெயர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பெயரை என்ன செய்வேன், பிரசாபப்படுத்தி. அம்மாவும் இல்லையா உங்களை குறித்து சொல்லணும், அம்மாவும் இல்லையா உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லணும். இந்த பிள்ளைகள்லாம் யூடியூப்ல வர்றாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க, இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பாடுறாங்க, எப்படி என்ன அவ்வளோ நம்ம சின்ன ஊழியமாக இருந்தாலும் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் என்ன செய்யணும், பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க, ஊழியம் செய்ய விடுங்க. அவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் மன விருப்பங்கள், மன ஆசைகள் எல்லாம் உங்களை வைத்து தான் நான் செய்ய பிரயாசப்படுகிறேன். அப்போ நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம இல்லையா கடந்த நாட்களே இந்த ஸ்ரீலங்காவில் இந்த பாச சொல்கிறார், அண்ணா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அண்ணாட பிள்ளைகள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அண்ணாட பேர பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க. தெரியுமா? அப்போ நீங்களாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கீங்க, வேறு எங்கேயுமா போகிறாங்க, இங்கே தானே வரோம், விரட்டி கொடுப்போம், ஊழியம் செய்ய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் உயர்வாக இருக்கிறோம். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நீங்கள் உங்களையும் நான் வேறு பிரிக்கவில்லை, எல்லாம் என்னுடைய ஜனங்கள், என் பிள்ளைகள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என் மனதுக்கு விருப்பப்படி நீங்களும் செயல்படும். ஆகவே வாசிங்க, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே இருந்தான். கீர்த்தி அந்த ராஜாவோட பேர் அடிபட்டு போச்சு போல இருக்கு. ஆமான்னு சொல்லுங்க, ஆமா இல்லையா? இப்போ என்ன ஆயிட்டு, நீங்கள் எங்கே போனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட்டத்தை சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆமாவே இல்லையா? ஒரு சபைக்கு போனால் அந்த சபையை நிரப்புகிறவர் நீங்களாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லை? இப்போ யூதர்கள் அல்லாத ஒரு தேசத்துக்குள்ளே என்ன நடக்கிறது, அவனுக்கு ஏன் உலகம் முழுவதும் யூதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுகிறது. இந்த காரணம், நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பதுக்கு காரணம் மொர்தெகாய். ஆகவே அவனை பெருமைப்படுத்துகிறார். இல்லைன்னா அவனுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த உபவாசம் இல்லாமல் இருந்ததா என்ன நடந்திருக்கும், அவன் ராஜாவுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும். இப்போ ராஜாவுக்கு உண்மையாக இருக்கிறான், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறான். இப்போ ராஜாவுக்கு உண்மையாக இருந்தபடினாலே ராஜா தன் நாளாகம புத்தகத்தில் எழுதுகிறான், தேவனுக்கு உண்மையாக இருந்தபடினாலே தேவன் தன்னுடைய ஞாபகத்தை எழுதி வைத்திருக்கான். ஆமாம், வாசிங்களா, வாசிங்க. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடும், all over the countries. ஹலோ, அதோடு நிக்கல, சொல்லுங்க போதும். அப்படியா, இது போதும், அடுத்த லெவலுக்கு போவோம். அம்மாவே இல்லையா? டாக்டர்ஸ் மாதிரி கேளுங்க, என்ன செய்வாங்க, நான் டாக்டர்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க, படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நோய் அவ்வளோ வருது, அவங்களே தான் டாக்டர் வந்திருக்காங்க போது. இப்போ டாக்டர் மாதிரி இருந்து செய்யணும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். அம்மாவும் இல்லையா? அது டைம் என்ன, இப்போ நம்ம கடைசி தெய்வத்துக்குள்ள வரப்போகிறோம். சரியா? சரி, நான் முடிக்க போகிறேன். சரியா? அப்போ வாசிக்க மகன், பெரியவனான என்னவானா சொல்லுங்க, வர 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 சொல்லுங்க, நல்ல பெரியவன் ஆவேன், பெரியவனானே. இந்த சபைக்கு வர நேரம் குறுகி போய் கலந்தேன், இப்போ என்ன ஆயிட்டேன், பெரியவனாய் வந்துட்டேன். சரியா? முடிச்சிருவோமா? எனக்கு டைம் தெரியாம போயிட்டு வரல. 10:1 வாசிப்போம். தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினார். வல்லமையும் அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மை வித்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. அவனுக்கென்று ஒரு புத்தகத்திலே அவனுடைய காரியங்கள் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசி நாட்களில் புத்தகங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் செய்த காரிய நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்வார். வாசிங்களா, கடைசி முடிச்சிருவோம். யூதனாகிய மொர்தெகாய் இரண்டாவது யாரு, துணை முதலமைச்சர். என்னது துணை முதலமைச்சர்? சொல்லுங்க, முதலமைச்சர் ஆனால் என்னது அந்த சும்மா போட்டு துணைன்னு சொல்லிட்டு யூதர்களுக்குள்ளே ஆயிட்டான் பெரியவன்.
தன் திரளான பாருங்க, யூதர்களுக்கு பெரியவனாக இருந்தாலும் தன் தன் திரளான சகோதரருக்கு மாமன் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் குடும்பங்கள், உங்கள் உறவுகளுக்குள்ளே பிரியமாக இருக்க. பதவிகள் வந்தோன்னு பார்க்க இயலாது, முடியாது, இயலாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அவர்களுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அன்றியும் நன்மையை தேடி, அப்பவும் பாருங்க என்ன செய்யலாம்? நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மொர்தெகாய், இந்த புத்தகத்துக்கு பேரே அப்படிதான் வச்சிருக்கணும். ஆமா இல்லையா? மொர்தெகாய் என்ன செய்கிறான்? நன்மை செய்கிறவ, நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள், சபைக்கு வருகிற எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தை கூற வேண்டும், சமாதானம் உண்டு பண்ணும்படி பேச வேண்டுமே தவிர சண்டைகள், பிரச்சனைகள், வீண் காரியங்களை கோர்த்து விட்டு சண்டைகளை ஏற்படுத்தி சபைக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே மொர்தெகாய் நமக்கு என்னவா இருக்கிறான்? பாத்தீங்க, அவன் நமக்கு ஒரு சாட்சி உள்ள மனிதனாக இருக்கிறான். அவன் செய்த நன்மைகள் அவனை பின்தொடர்ந்து வந்து அவனை உயர்வான இடத்துக்கு வச்சுக்கணும். நீங்கள் செய்த நன்மைகள், கடந்த காலங்களெல்லாம் செய்த நன்மைகள், அறிந்தும் அறியாமலும் செய்து எதிர்பார்க்காத காரியங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேசத்தை
கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்லிக்கிறோம். ஊழியக்காரர்கள், நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளை மற்றும் புதிதாக வந்திருக்கிறவர்கள் அவருக்காக செபிக்கிறோம். நாளை நடக்கிற திருவிழத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே நம்முடைய உபவாச நாள் அவர்கள் நடத்தி முடிக்கைகள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வீதியில இருந்த மொத்தமாக கற்றதாமை ஆண்டவர் தேசத்தை உயர் பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 12 வருஷங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தில் இருந்தால் இந்த வருஷத்தில் உயர்வை காண்பீர்கள். குடும்பத்திலே உயர்வுகள், ஊழியத்திலே உயர்வுகள், பிள்ளைகளுடைய கருத்திலே உயர்வுகள், எல்லாவற்றையும் காண்பீர்களோ உண்மையாக இருந்தபடியால் உயர்த்தி ஆசீர்வதித்தரணும். இந்த ஊழியத்தின் கற்றல் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக நன்றி. இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தின்படியாக யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.